உலகின் தலைசிறந்த நிறுவனங்களின் பட்டியலில் இந்தியாவைச் சேர்ந்த 4 நிறுவனங்கள் முதல் 100 இடங்களுக்குள் பிடித்துள்ளன. காந்தார் பிராண்ட்ஸ் என்ற அமைப்பு உலக அளவில் தலைசிறந்த நிறுவனங்களின் பட்டியலை வெளியிட்டுள்ளது. அதன்படி மொபைல், டேப்லெட், வாட்ச் உள்ளிட்ட பல்வேறு எலக்ட்ரானிக் பொருட்களை தயாரித்து வரும் ஆப்பிள் நிறுவனம் முதலிடம் பிடித்துள்ளது. அதன் மதிப்பு $1 டிரில்லியன் தாண்டியுள்ளது. 2வது இடத்தில் தொழில்நுட்ப நிறுவனமான கூகுள் உள்ளது. மைக்ரோசாப்ட் 3வது இடத்திலும் அமேசான் 4வது இடத்திலும் உள்ளன. இந்திய நிறுவனங்களை பொறுத்தவரை ஐடி நிறுவனமான TCS 46வது இடத்தை பிடித்துள்ளது. அதன் மதிப்பு $44.8 பில்லியன் ஆகும். $43.3 பில்லியன் மதிப்புடைய HDFC வங்கி 47வது இடத்தில் உள்ளது. செல்போன் சேவை வழங்கும் ஏர்டெல் 73வது இடத்திலும் ஐடி நிறுவனமான இன்ஃபோசிஸ் 74வது இடத்திலும் உள்ளன. 20 ஓவர் உலகக்கோப்பை லீக் போட்டியில் அயர்லாந்தை வீழ்த்தி பாகிஸ்தான் அணி ஆறுதல் வெற்றி பெற்றது. அமெரிக்காவின் புளோரிடாவில் நடைபெற்ற T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் 36வது லீக் போட்டியில் அயர்லாந்து அணி பாகிஸ்தானை எதிர்கொண்டது. இதில் டாஸ் வென்ற பாகிஸ்தான் அணி முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் பேட்டிங் ஆடிய அயர்லாந்து அணி வீரர்கள் வந்த வேகத்திலேயே பெவிலியன் திரும்பினர். பாகிஸ்தான் பந்துவீச்சை சமாளிக்க முடியாமல் திணறிய அயர்லாந்து அணி அடுத்தடுத்து விக்கெட்டுகளை பறிகொடுத்தது. 20 ஓவர் முடிவில் 9 விக்கெட்டுகள் இழப்பிற்கு அயர்லாந்து அணி 106 ரன்கள் எடுத்தது. அந்த அணியில் அதிகபட்சமாக தெலானி 31 ரன்கள் சேர்த்தார். பாகிஸ்தானை பொறுத்தவரை ஷாஹின் அப்ரிதி மற்றும் இமாத் வாசிம் தலா 3 விக்கெட்டுகளை கைப்பற்றினர். 107 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற எளிய இலக்கை நோக்கி களமிறங்கிய பாகிஸ்தான் அணி வீரர்களுக்கு அயர்லாந்து அணியினர் சிறப்பான பந்து வீச்சால் நெருக்கடி கொடுத்தனர். ஒரு பக்கம் விக்கெட்டுகள் சரிந்தாலும் பாகிஸ்தான் கேப்டன் பாபர் அசாம் தனது நிதானமான ஆட்டத்தால் அணியை வெற்றி பாதைக்கு அழைத்துச் சென்றார். 18.5 ஓவரில் இலக்கை எட்டிய பாகிஸ்தான் 3 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இதன் மூலம் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இருந்து ஆறுதல் வெற்றியுடன் பாகிஸ்தான் வெளியேறியது.